சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் பின்வரும் தவறுகளை செய்தால் பணம் கிடைக்காமல் போகலாம். அதாவது, ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும். 2வது பெண்ணுக்கு பணம் தரப்பட்டது. இதற்காக 2வது பெண் தனியாக ரேஷன் வாங்கினாலும் கிடையாது. ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவு எடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் இருந்தால் அதில் 2வது ரேஷன் நீக்கப்படும். அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடையாது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடையாது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் பொறுத்தவரை அடுத்த சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள். இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. பின்வரும் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் தவறான காரணங்களால் பெயர் விடுபட்டவர்கள், அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம். எப்போது வழங்கப்படும்? 2 மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனால் சில வாரங்களில் இதற்கான வேலைகள் துவங்கும். புதிய விண்ணப்பங்களே ஏற்கப்படும். ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கப்படலாம் என்கிறார்கள். மகளிர் உரிமை தொகையில் புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு 2 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்பேற்பதால் அளித்திருந்தார். யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம். எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் ரூபாய் 1000 உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், விதவை அடையாள அட்டை தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு. அதை சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. அம்மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை விதவை சான்றிதழ், முதியோர் அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை பெறாமல் இருந்தால் அவர்களுக்காக அரசு சிறப்பு முகாம் ஒன்றை நடத்துகிறது. அந்த முகாமில் கலந்து கொண்டு இந்த அடையாள அட்டை பெற்று கொள்வதுடன் அரசின் ஓய்வூதியம் மற்றும் பராமரிப்பு மானியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பாக
திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் மற்றும் விதவைகள் போன்ற நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அடையாள அட்டை, அரசு ஓய்வூதியம், பராமரிப்பு மானியங்கள், உதவி உபகரணங்கள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திறன் பயிற்சிகள், வங்கி கடன் உதவிகள் மற்றும் வீடு வழங்கும் திட்டங்கள் மற்றும் அரசு உதவி திட்டங்கள் கிடைக்க வசதியாக வட்டார வாரியாக தேவை கண்டறியும் முகாம்கள் நடைபெற உள்ளது என தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பிரெய்லி கிட், தக்க செயலிகளுடன் கூடிய திறன்பேசி, அட்ஜஸ்டபிள் ஊன்றுகோல், வாக்கிங் ஸ்டிக், ரோலட்டர், அட்ஜஸ்டபிள் சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டி, மோட்டார் பொருத்தப்பட்ட 3 சக்கர வண்டி, டிஜிட்டல் காது கேட்கும் கருவி, வாக்கிங் ஸ்டிக், ஆங்கிள் புட், இடுப்பு முழுங்கால் ஆஸ்ட்ரோஸ்டிக் ஆகிய உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்மாசமுத்திரம் வட்டாரத்தில் 11ஆம் தேதியும், வள்ளியூர் மாவட்டத்தில் 12ஆம் தேதியும், மானூரி வட்டாரத்தில் 13ஆம் தேதியும், சேரன் மகாதேவி வட்டாரத்தில் 14ஆம் தேதியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 17ஆம் ராமநாதபுரம் வட்டாரத்தில் 17ஆம் தேதியும், நாங்குநேரி வட்டாரத்தில் 18ஆம் தேதியும், பாப்பாக்குடி வட்டாரத்தில் 19ஆம் தேதியும் மற்றும் களக்காடு வட்டாரத்தில் 20ஆம் தேதியும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும், பாளையங்கோட்டை வட்டாரத்திலும் 15ஆம் தேதி கேடிசி நகர் வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் மகளிர் திட்டம் தேவை கண்டறிதல் முகாம் நடைபெற்றுள்ளது. இம்முகாமில் கலந்து கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களும் பயன்பெற்று கொள்ளட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.